இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே கயல்விழி, அதாவது சீமனுடைய மனைவி கயல்விழியோட அந்த பேட்டின்னு சொல்லக்கூடாது, டிவி சேனல்கெலாம் பேசுறதை கேட்டேன். அப்படி பேசும்போது அதை பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க அப்பா காளிமுத்து ஞாபகம் வந்தது. அமைச்சர் முதல்ல சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து. 1991-96 ஆட்சி இருக்கும்போது பண்ருட்டிக்கு ஒரு ஒரு மீட்டிங் வந்திருந்தார். அந்த சமயம் பண்ருட்டி ட்ராவலர்ஸ் பங்களா பயணியர் விடுதியில் மீட்டிங் முடிஞ்சு பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அவரும் தனியாக இருந்தோமா, எல்லாம் இன்னும் பக்கத்தில் யாராச்சும் தனியாக தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசினாங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் பேசும்போது நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த கட்சி அந்த கட்சியை மாற்றிட்டீங்க? நான் திமுக அண்ணா திமுக மாற்றி போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே அவன் சொன்னேன். ஆமாம் அப்படின்னாரு, தலையாட்டினார். அதுக்கு பிறகு அவர் கட்சி மாறின மாதிரி எனக்கு தோணலை. ஏதாச்சும் ஒரு நீங்கள் இதோட எங்கே அதிமுக விட்டுட்டு வேறு ஜெயலலிதா விட்டு நீங்கள் எங்கே போய் அதையும் ஒன்றும் அடைய போகிறது கிடையாது. அது உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்கிறேன், இந்த அர்த்தத்தில் சொன்னேன். இங்கே இருக்கிறது ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறது நல்லது, அதிமுக இருக்கிறது நல்லது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வந்துட போகுது? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சியில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அதான் எனக்கு அவர் இப்போ தான் தெரியும், சீமனுடைய மனைவி அவர் காளிமுத்துடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முத்துலட்சுமி இந்த நடிகை சொல்கிற விஷயத்தில் அந்த அபாண்டமான பொய் சொல்ல மாட்டேன், அவங்களுக்குள்ள உருவந்திருக்கலாம், சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம். அதுக்காக ஒரு மனுஷனை இப்படி போட்டு துரோகம் பண்ணுறது, பொம்பளை துரோகம் பண்ணுறது. இந்த பொண்ணுங்க எப்பயுமே பொண்ணு பக்கம் நியாயமாக இருக்கிற கண்ண முடியும் நம்பக்கூடாது. அதாவது எப்பயுமே நான் சொல்லுவேன், கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் இருந்தால் தமிழ்நாட்டுக்காரி தான். அவளுக்கு ஒரு புருஷன் கிடையாது, ஒரு புள்ள கிடையாது. ஆனால் துணல் வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி வரைக்கும் வந்தாள். அப்போ நான் எதிர்த்தேன், அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி. எல்லாம் கேட்டாங்க, இந்தியாக்காரி ஏன் எதுக்குறேன்னா, நான் சொன்னேன், இது ஒரு நல்ல இந்தியாக்காரி இருக்கா? அப்போ தான் சொன்னேன், யார் அப்படின்னா ஜேடி வான்ஸ், இப்போ துணை ஜனாதிபதி இருக்கிற ஜேடி வான்ஸோடைய மனைவி உஷா அப்படின்னு. ஆனால் ஒரு நல்ல பொம்பளை பற்றி அவனுக்கு தெரியல. அவளும் நல்லா மெரிட்டில் படித்தவ, லாயருக்கு படித்தவ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பற்றிட்டு ஒழுங்கான வாழ்க்கை இன்றைக்கி துணை ஜனாதிபதியோட மனைவியாக இருக்கா. இன்றைக்கி அவன் வீட்டுக்காரனே சொல்கிறான், இன்றைக்கி நான் துணை ஜனாதிபதியாக இருக்கேன்னா அது காரணியாக போட்டாட்டி தான் அப்படின்ட்டு. அந்த வித்தியாசத்தை பாருங்கள். ரெண்டுமே இந்தியாக்காரிக்கு தான், ரெண்டுமே தமிழ் பேசுகிறவங்க தான். ஒருத்தர் தமிழ் ஆந்திரா வந்தாலும் அவங்க சென்னை ஐஐடியில் அவங்க அப்பா அம்மா வேலை செஞ்சு உஷாவோட அப்பா அம்மாலாம் இன்றைக்கி துணை ஜனாதிபதியோட மனைவியாக இருக்கா. அது நல்ல பொம்பளை கூட அர்த்தம். நான் இது சொல்கிறேன்னா கயல்விழிக்கும் விஜயலட்சுமி உள்ள வித்தியாசத்தை சொல்ல வரேன். நிறைய பொம்பளைங்களுக்கு என்னன்னா, நான் என் சுண்டவர்கள் வச்சுருப்பேன், எவனாக இருந்தாலும் மசிக்கிடுவேன், வசப்படுத்திடுவேன். செய்யலாம், ஒரு நாளைக்கு செய்யலாம், 2 நாளைக்கு செய்யலாம். எல்லாமலையும் வந்தான்னு வருவான் தான். எவ்வளோச்சும் பொம்பளை இஷ்டப்பட்டால் எல்லாமலையும் போவான் தான். ஆனால் கஷ்டம் எப்போ தெரியும் அவளுக்கு இருக்குன்னா, ஒருத்தன் கூட நிலையாக வாழணும், இல்லை ஒருத்தன் நிலையாக தான் கூட கையில் வச்சிருக்கணுன்றப்போ தான் அந்த கஷ்டம் வரும். அதை செய்ய இயலாத இவளுங்க என்ன செய்வாளுங்கன்னா, இன்னொருத்தி ஒழுங்காக குடும்பம் நடத்துறவங்கள அவளுக்கு போய் பாதம் விளைவிப்பாங்க. சீமானே சொன்ன மாதிரி தான், இது சீமா பிச்சைக்காரன் இருந்தாக்கா, ஒன்றும் இல்லாமல் இருந்தாக்கா அவனை சீண்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு அவனுக்கு என்றைக்கும் உறவு இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் சொல்லும்போது தான் ட்ரம்ப்போடைய ஞாபகம் வருது. ட்ரம்ப்பை எவ்வளோ பொம்பளைங்க 30 வருஷம் சென்று அவன் பணக்காரனாக இருக்கும்போது, அவனை வச்சு பிழைக்கும் போது, பணம் சம்பாதிக்கும் போது ஒன்றும் தெரியல. அவன் அரசியலுக்கு வரானோடனே அவனுடைய ட்ரம்ப்புடைய அரசியல் எதிரிங்களுக்கு கைப்பாவை மாறி எவ்வளோ இன்னலையில் வச்சு இழிச்சாங்க. அதெல்லாம் மீறி வரணும் தான். அது மாதிரி தான் சீமானை மீறி வரணும். என்னுடைய முழு ஆதரவு சீமானுக்கு. ஏன்னா பொம்பளைக்குன்னா எல்லாம் அவ்வளோ பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கயல்விழி ஒரு பொம்பளை தான், ஒழுங்கான குடும்பம் நடத்துகிற பொம்பளை. அவள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தோணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறவனே கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துகிறான்னா அவள் தான் ஒரு சிறந்த பெண்மணி. விஜயலட்சுமிலாம் நான் சொல்லவே விரும்பலை. அதெல்லாம் உதாரணத்துக்கு நான் தான் ட்ரம்ப்பு சொன்னேன்ல, அந்த உதாரணத்துக்கு ட்ரம்ப்பை தான் சொன்னான். இது மாதிரி அட்டுழியெல்லாம் இந்த ஏதாச்சும் ஒரு பொம்பளையை பிடிச்சி அதை செஞ்சான், இது செஞ்சான், என்னை கைவிட்டான், என்னை துன்புறுத்தினான், என்னை கற்பழிச்சான்னு சொல்கிறதெல்லாம் 3வது உலகத்தில், அதாவது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் நடக்கும். அது இப்போ அமெரிக்காவில் நடக்குதுன்னு சொன்னான், அந்த அரசியல் பழி வாங்குறது எல்லாம். அப்போ நினச்சேன், என்ன ட்ரம்ப் இப்படி பேசுகிறான், அந்தளவுக்கு பயன்படுத்துவானுங்க அப்படின்னாக்கா. இப்போ அதுக்கு உதாரணமாக இப்போ சீமான் விஜயலட்சுமி கதையை சொல்லலாம்.
அதாவது பொம்பளைங்களை வச்சு எல்லாம் அல்ப அரசியல் பண்ணுறானுங்க. இது விஜயலட்சுமி பண்ணுறது ரொம்ப தவறு. விஜயலட்சுமியோட வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி. அவர் செய்கிறது மாரி மிகப்பெரிய தவறு. தண்ணியை அசிங்கப்படுத்திக்கிறா. இது நல்லதில்லை. சீமா மேலே என்ன தப்புனா, இப்போ 2-3 விஷயம் தப்பு பண்ணுறான். பெரியாரை பற்றி தப்பாக பேசுறது தப்பு, சீமா பேசுறது தப்பு. விஜய் அரசியல் வந்த பிறகு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. விஜயெல்லாம் ஒன்றுமே ஆக போகிறதில்லை. அவன் வந்து இந்த 5% ஓட்டு கூட வாங்க போகிறதில்லை. அந்த தெளிவு சீமான் இருந்துட்டாங்க, ஒழுங்காக இருக்கலாம். 3வது தவறு, இந்த 3 பெரியாரை பற்றி தவறு. 2வது பெரியார் தப்பாக பேசுன தவறு. 2வது இந்த விஜயை பார்த்து தேவையில்லாமல் நடுக்கம் அடைகிறது வேஸ்ட்டு, அது தவறு. 3வது இந்த பிரபாகரனை வச்சுன்னு அரசியல் பண்ணுறது. பிரபாகரனை வந்து இலங்கை தமிழர்களே மறந்து போயிட்டாங்க. இன்னொரு ஞாபகம் வருது. அதாவது நான் லண்டன் இருக்கும்போது, இந்த இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது வெஸ்ட்பாண்ட் பார்க்கின்ற ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் கடை வச்சுருந்தார். திடீர்னு ஒரு நாள் வரும்போது வேலையை போட்டு போகிறதுக்கு முன்னாடி வருத்தமாக பேசிட்டு போவேன். ஒரு நாள் அழுதுட்டு இருந்தார். என்னன்னு கேட்டால், இன்னைக்கு பிரபாகர் செத்துட்டான். சரி, அதை எதிர்பார்த்து தானே அப்படின்னு. இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஒழுங்காக ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில். அப்புறம் நான் வந்துட்டேன், இப்போ 30 வருஷம் ஆகுது, நான் என்ன காசு தான் கொடுக்க முடியும், நான் போய் போராட முடியாது அதுக்கு முன்னாடி, அது மாதிரிலாம் சொன்னார். அதுக்கு அப்படின்னா அந்த ஒரு முடிவு வந்துடுது. அதாவது அவங்க கூட இருந்தவனே புரிஞ்சுக்குது, இது வந்து ரொம்ப நாளைக்கு தேராது, இது வந்து ஏக்கம் ஒரு இடத்துக்கு மேலே போகாது. அது மாதிரி பிரபாகரம் செஞ்ச தவிர அவர் நிறைய சுட்டி காட்டியிருக்கிறார். தமிழர்களுக்குள்ளே அவர் நிறைய பிரச்சனை வந்து நிறைய பேர்லாம் கொலை செஞ்சதெல்லாம் அவர் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் மனசுக்கு ஒரு நண்பன் கூட படித்தவன் இறக்கும்போது அவன் எவ்வளோ பெரிய நல்லவனோ கெட்டவனோ ஒரு எண்ணம் வருது, வருத்தம் இருக்குன்றது அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான். அதனால் அந்த மறந்து போன எல்லாரும் மறந்து போன பிரபாகரனை மறந்துடுறது நல்லது சீமான். ஏன்னா பிரபாகரன் வந்து கொல்லப்படுவான்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அது ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இவ்வளோ நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்றது தான் அதிசயம், அதான் ஆச்சரியம். மீதி ஒன்றும் அவனுடைய முடிவில் வந்து எந்த ஆச்சரியமும் கிடையாது. இலங்கை தமிழர்களே விடுதலை புலிகள்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப நிம்மதியாக இருக்காது, இன்னும் லண்டனில் இருக்கிற தமிழர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் வசூல் பண்ணி நிறைய பேர் கொள்ளடிச்சாங்க. போக பின்னால் அந்த சரியான அந்த போருக்காக பயன்படுத்தலை, எல்லாம் நடக்கிற மாதிரி தான், வசூல் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான், பிரயம் பண்ணுற மாதிரி தான், அதில் ஊழல் பண்ணுற மாதிரி தான், பணத்தை லூட்டி அடிக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், ரத்னா வந்து மெடிக்கல் காலேஜில் அங்கே பெர்லினில் படிக்கும்போது, டாடி வந்து என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எங்களோட கொஞ்சம் பேர் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பேசினா தான் என்னை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேசும்போது ட்ரம்ப்பை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அதில் வந்து ஒரு பொண்ணு கேட்டால், ட்ரம்ப் மோசமானவன், பொம்பளைங்களை வீணாக்கிட்டான். ஏன்னா எந்த பொம்பளைங்களை வீணாக்கிட்டான், எவ்வளோ பொம்பளைங்களை வீணாக்கியிருப்பான் அப்படின்னு கேட்டேன். மேபி ஒரு 40-50 பேர். 40-50 பேர் அவன் ஒரு வருஷத்துலேயே பண்ணியிருப்பான். குறைஞ்சபட்சம் 2000-3000 பேர் உன்னுடைய பார்வையில் பண்ணுறது இருந்தாக்க, அவனுக்கு பொம்பளைங்களை வீணாக்கிட்டான் ஏமாற்றிட்டான்னாக்கா 2000-3000 பேர் போகும். ஆனால் அது அப்படி கிடையாது. எல்லாம் விரும்பி போனாலுங்க. இவர் ட்ரம்ப் மட்டும் இல்லை, எல்லா பணக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் செய்கிறது தான். அவனும் புதுசாக ஒன்றும் செஞ்சிடல. ஆனால் இவன் இந்த எப்ஸ்டீன் விவகாரம், அவனை பற்றி ஒரு கதையிலேருந்து இன்னொரு கதை போயிட்டுருக்கேன். அதை பற்றி அந்த எப்ஸ்டீன்ற ஒருத்தனை பற்றி அவன் ஜெயிலில் சேர்த்துட்டான். நிறைய அந்த மாதிரி இந்த பொண்ணுங்கள்லாம் டிராஃபிக் பண்ணிவிட்டு, பிரின்ஸ் ஆண்ட்ரூ கூட அதில் சம்மந்தப்பட்டுலாம் நிறைய பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொம்பளைங்க விஷயத்தில் வெறும் ஆம்பளைங்களை மட்டும் குறை சொல்கிறது தவறு. அதில் வந்து தவறு செய்கிற ஆம்பளைங்களாம் தப்பிச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத எங்கேயோ ஏதோ பண்ண சீமான் மாதிரி தான் ஒழுங்காக குடும்பம் நடத்தினா, அவ கூட தொடர்ந்து குடும்பம் நடத்த முடியல, வெளியே வந்துட்டான். அதுக்காக பழி வாங்குறான். அது வந்து அவ தவறு. அதாவது ஒரு பொண்ணும் ஆகணும், பழைய காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட வாழணும்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே ஒழுங்காக இருக்கும். அப்போ கூட ஒழுங்க இல்லை, அவன் ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ அதுக்கு பிறகு ஒழுங்காக இல்லைன்னா தான் பிரச்சனை வருது. அது மாதிரி பிரச்சனை தான் இந்த சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை வருது. அவள் தேவையில்லாமல் ஒரு குடும்பஸ்தனை வந்து தொந்தரவு பண்ணுறா, அவள் செய்து சரி கிடையாது. சீமான் என்ன செய்யணும்னாக்கா, இப்போ போலீஸ் வருதுன்னா, கோர்ட்டு வருதுன்னா, அந்த இதெல்லாம் போயிட்டு ஒழுங்காக பதில் சொல்லி சட்ட ரீதியாக வெளியே வரணும், அவ்வளோதான். இது போலீஸ் வந்து சீமான் வீட்டுக்கு போய் செஞ்சதெல்லாம் சரியானு சொன்னால் சரி கிடையாது. போலீஸ் வந்து அளவுக்கு மீறி அராஜகம் பண்ணுறாங்க. இந்த மாவு கட்டு போடுறானுங்கல்ல, அது கூட எனக்குலாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஈவன் என்கவுண்டர் பண்ணுறது கூட சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போலீஸ் ஒழுங்காக இருந்ததுனாக்க நீதிமன்றம் ஒழுங்காக இருக்கும். இது எல்லாம் ஒழுங்காக இருந்ததுனாக்க குற்றம் குறையும், எல்லாம் ஒழுங்காக இருக்கும்.
ரொம்ப அளவுக்கு மீறி தண்டனை இது அநியாயம் பண்ணுறவங்க கூட திருந்தி வாழுவான். இப்போ என்னன்றதுன்னா, போலீஸ்காரன் ஒழுங்காக நல்லா வாழ்றதில்ல. அவனுக்கும் ஒரு மனுஷன் தானே, அந்த வேலை செஞ்சுட்டு அவனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கும், பின்னாடி நினச்சி வருத்தப்படுவாங்க. அப்படி நீதிமன்றமும் அப்படி தான். குற்றவாளிகளும் கொஞ்ச நாளைக்கு ரவுடியாக இருக்கானுங்க, இன்னொரு ரவுடி வந்து அவனை சாவடிச்சு விடுறாங்க. இப்போலாம் ரவுடிங்களோட வாழ்க்கை வந்து 5 வருஷம் மேக்ஸிமம் 10 வருஷம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது அவனுடைய எதிர்ப்பு கோஷ்டி அவனுக்கு காலி பண்ணிடுது. அதனால அல்பத்தனமாக உயிர் போகுது, அது சரி கிடையாது. அது மாதிரி இந்த நோட்டீஸ் ஒட்டினாங்க கீழ்ச்சினாங்க, அதெல்லாம் என்ன போய் நோட்டீஸை விட்டு ஃபோட்டோ எடுத்து அட்டாச்சி வச்சு காட்டிக்க, நோட்டீஸ் ஒட்டியாச்சுன்னு சொல்லு, அடுத்த நாள் வரலனாக்கா அவனை போய் அரெஸ்ட் பண்ணிக்க, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இதுக்காக போய் நோட்டீஸை கிழிக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அராஜகம் பண்ணுறது, அடிதடி பண்ணுறதெல்லாம், போலீஸுக்காக எது வேணாலும் செய்கிறதுலாம் சரி கிடையாது. இன்றைக்கி நமக்கு வந்து சீமானை பழகிட்டோன்னு சீமான எதிரிகள் சந்தோஷப்படணும். அது நாளைக்கு அவங்களுக்கே திரும்பவும் எதிர்பார்த்துருக்கணும். உதாரணத்துக்கு கேசி பழனிசாமி, அதாவது எம்பியாக இருந்தவர், இந்த எம்ஜிஆர் டிவின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அதிமுககாரர். அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பழனிசாமி வந்து முதலமைச்சர் இருக்கும்போது அவர் கட்சியிலேருந்து வெளியே நீக்கி அசிங்கப்படுத்தி போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி கைது பண்ண சொல்லி அசிங்கப்படுத்தலாம். இப்போ பழனிசாமி நிலைமை எப்படி இருக்குது, அவங்க கூட இருக்கிற நிலமெலாம் இருக்குது எதிர்கட்சி ஆகணுன்னே. அதே போலீஸு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சொல்கிறது கேட்குது, அரசாங்கம் சொல்கிறது கேட்குது. இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், போலீஸுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவங்க ஒழுங்காக செயல்படுறாங்களோ அதை கவனிச்சிருக்கணும். அப்போ தவறு செய்கிற போலீஸ் அதிகாரிகளை தண்டிக்கணும். அது வந்து போலீஸ் அதிகாரி இருக்கலாம், அரசாங்க அதிகாரி இருக்கலாம், இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்கிற வருவாய்த்துறையோ, இல்லை எந்த அலுவலரோ இருக்கலாம். எல்லா நீதிமன்றமும் அப்போ தான் ஒழுங்காக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஆட்சி இருக்கும்போது நம்ம போலீஸ் சொல்கிறது கேட்கணும்னு நினச்சி அப்புறம் அடுத்த ஆட்சி வரும்போது அவன் சொல்கிறது போலீஸ் கேட்போம். போலீஸ் மேலே தவறு சொல்ல முடியாது. அதனால் சீமான் போங்க, அரெஸ்ட் பண்ணால் என்ன, பெயில் வாங்கிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு போங்க, வேலை முடிஞ்சது, அடுத்த நாள் அரசியல் பண்ணலாம். விஜயை பற்றி கவலைப்படாதீங்க, பிரபாகரனை பேசாதீங்க, சட்டம் ஒழுங்கு அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு அடி பண்ணிங்க, நீதி உங்களுக்கு கிடைக்கும். ஏன் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்ல மனுஷன், ஆனால் வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க. அதான் என்னோட சீமான் மேலே ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாளாக கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி இருக்கணும், அது சீமான் கிட்ட தெரியல அணுகுமுறையில். இனிமேனாச்சும் அந்த அணுகுமுறையில் கொஞ்சம் சின்ன அணுகுமுறை தான் திருத்திக்கினா சீமானுக்கு நல்லது. ஓகே, தமிழகத்துக்கும் நல்லது.